ஓரானைக் கன்றை உமையாள் திருமகனை பேரானை கற்பகத்தைப் பேணினால் வாராத புத்தி வரும் புத்தி ரசம் பத்தும் வரும் சத்தி தரும் சித்தி தருந்தாக விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பாகான் விநாயகனே விண்ணிற்கோ மண்ணிற்கோ நாதனுமா தன்மையினார் கண்ணிற் பணிமின் கனிந்து எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலோ மயிலோ என்பேன் முருகா உனைத் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் விழும்போதும் வேலோ மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே ஜய செந்தில் நாதனே ஜெயந்திநாத சுவாமியே நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதினச்சே வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் சரணம் அரண் நமக்கே ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறோனினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வடத்தலம் ஓங்கி கந்தவேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வ மணியே ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி போகீந்திர போக மணிரஞ்சித புண்ணியமூர்த்தேகே யோகீச சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நசும்ம மம தேகி கராவலம்பம் பிரக்லாத நாரத பராசர புண்டரீகம் व्यासादि भागवत भुंगव निवास भक्तानुरक्तानां परिपालन पारिजात लक्ष्मी नृसिंह मम देवी करावलम्बं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगताम् अजाट्यं वाक्पटुत्वं च अनुमस्मरणात् भवेति असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா ஸ்ரீமத் குமரகுருதாச குருப்யோ நமோ நமः ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம். மெய்யன்பர்களே தாய்மார்களே, ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருளாலும் எல்லாம் வல்ல பாம்பன் சுவாமியின் திருவருளாலும் வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவிழிகளால் வணங்கி அற்புதமான இந்த வைபவத்திலே பாம்பன் சுவாமியுடைய குமாரஸ்தவத்தில் அடுத்து 16வது நாம ஓம் புகழ் முனிபதயே நமோ நமஹ. சிவபெருமானுக்கு முனீஸ்வரன் என்று ஒரு பெயர். சில பேருக்கு முனீஸ்வரன் குலதெய்வமாக இருக்கும். வால் முனீஸ்வரர் நிறையா முனியெல்லாம் இருக்கு.
அப்போ பாம்பன் சுவாமிகள் யாரை குருவாக ஏற்று போற்றினாரோ அருணகிரி பெருமானத்தை குருவாக ஏற்றி போற்றினார். அருணகிரிநாதருக்கு யார் குருனா முருகப்பெருமான் தான் குரு. பல இடத்துல அவர் சொல்றார். பழனி திருப்பூர சொல்றார், ஜபமாலை தந்த சத்குருநாதா, ஜபமாலை தந்த சத்குருநாதா, திருயாவிடல் கூடி பெருமாடே அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத பஞ்சரை உரியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தே அருட்பெருவேனோ, இவமாமுக பண்டனக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சத்குருநாதா, திருயாவினன் கூடே பெருமாளே, குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே சொல்றாரு. குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. காஞ்சிபுரம் ஒருத்தர் போயிருந்தார். அவர் சொல்றாரு, பெரியவா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ தான் வந்து டிவி கந்தர் அனுபூதி படிக்கிறதில்ல, கடைசி பாட்டை சொல்லுடா அப்படின்னாரு. அவர் உடனே சொன்னார், அவருக்கு அது வரைக்கும் தெரியல எதுவுமே சொல்ல போகிறாரு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வருவாய் குருவாய். அப்புறம் என்னது வருவாய் இருக்குல்லடா அதான்டார். மணி இருப்பத்தாடா மணியாய் ஒளியாய், மணியும் வந்துருந்தா அப்படின்னு பாப்பாம அவர் சொன்னதாக குறிப்பில் வருது. அது கரெக்டான சென்டென்ஸ் தான். குருவாய் வருவாய், அதே குருவாயும் வருவாய், வருவாய்க்கு குருவாக அருள் செய்வாய் இல்லையா? அதை மாதிரி தான் ரமண பகவான் கூட சொல்ல, வரும்படி சொல்லிலை வந்து என் படியல வருந்திடு தலை வீதி அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அப்போ எதுக்கு சொல்றாருன்னா, அப்போ முருகப்பெருமான் நேரிலே வந்து உபதேசிக்கப்பட்டவர் பாம்பன் சுவாமிகள். அப்போ இந்த நாமாவளியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எல்லா புகழும் இறைவனுக்கு. அவன் சொல்கிறான் பாருங்க, எல்லா புகழும் முருகனுக்கே. அப்போ இறைவனுக்கே என்ற அடிப்படையில் அருணகிரியின் புகழ் முருகன் புகழ் ரெண்டையும் சேர்த்து தான் ஓம் புகழ் முனிபதையே நமோ நமஹ. முனிகளுக்கெல்லாம் முனியாக இருப்பவன் முருகன். ஆதிசங்கர் சொல்றார், சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்றார், வர்ணிக்கிறார். மகாம்போதி தீரே மகாபாபஜோரே முனீந்திரானுகூலே சுசந்தாக்கிய சைலே குகாயாம் வசந்தம் ஸ்வபாவாசலசந்தாம் ஜராத்திம் கரந்தம் ஸ்ரயாமோ குகுந்தம். மகாம்போதி தீரே மகாபாபஜோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே குகாயாம் வசந்தம் ஸ்வபாசாலசந்தம் ஜனாத்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குகுந்தம். எப்படி இருக்காரா? முனிகளுக்கெல்லாம் முனிசிரேஷ்டனாக திருச்செந்தூரில் சண்முகனாக அமர்ந்து கொண்டு மகாபாபங்கள் எப்பேற்பட்ட பாபங்களை போக்குகின்றவன், பெரிய சமுத்திரமாகிய கடற்கரையில் வீற்றிருப்பவன். தபோ முனிவர்கள் நிறையா பேர் தவம் செய்து கொண்டிருக்கிறாளாம் அரூப நிலையிலே திருச்செந்தூரில். அதை சொல்கிறார் சுவாமிகள், தபோ முனிவர்கள் தவத்திற்கு உகந்தமான சுகந்தம் என்னும் மலையில், அங்கே மலையே இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் மலை இருந்தது. குகையில் வசிப்பவன், அங்கே குகையில் வசிக்கிறான், நம்ம இதயமாகிய குகையில் வசிப்பவன். அதுதான் சில பேர் குகேசன் அப்படின்னு பேர் வச்சு, இதயமாகிய குகையில் வசிப்பவன். தனது காந்தியால் பிரசிப்பவன். காந்தினா தேஜஸ், காந்தினா வேற, அவர் மகாத்மா. காந்தினா ஒளி, பிரகாசம், தேஜஸ். அம்பாள் சொல்லும் பொழுதும் சொல்லுது, யாதேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ. எந்த தேவியானவள் ஒளிவெள்ளம் கூட தரக்கூடிய கீர்த்தியை காந்தியை பெறக்கூடிய அருளாக இருக்கிறாலும் அவளை நான் வணங்குகிறேன். நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ.
அது மாதிரி இங்கே சொல்கிறார், தனது காஞ்சால் பிரகாசிப்பவன், அடியானுடைய கவலை போக்குகின்ற, முனிகருக்கெல்லாம் முனிசிரேஷ்டனாக இருக்கக்கூடிய முருகா உன்னை நான் வணங்குகிறேன் என்ற ஆதிசங்கர பகவத்பாதால் சொன்ன அதே கருத்தை தான் பாம்பன் சுவாமிகளும் ஓம் புகழ் முனிபதையே நமோ நமஹ. அது மட்டும் இல்லை, வேதங்களில் 7 ரிஷிகளை பற்றி சொல்லி, சப்த ரிஷிகள். அந்த சப்த ரிஷிகளுக்கு முருகப்பெருமானே தலைவனாக விற்றிருக்கிறான். நாங்கள்லாம் சந்தியாவந்தம் பண்ணுவோம். அப்போ பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் சொல்லுவோம், அத்ரி, பிருகு, உஸ்த, வசிஷ்ட, கௌதம, காஷ்யப, ஆங்கீரச, ரிஷயா டெய்லி நாங்கள் சொல்லணும். நாங்கள் ஒழுங்காக செஞ்சாலே போதும், லோகக்ஷேமமாயிடும். ஆனால் எல்லாம் செய்யணும். காலையில் எழுந்து அந்த 5:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு இந்த மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணால், இது எங்களுக்கும் சொல்லப்பட்டு இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க, உலகத்துக்காக சொல்லப்பட்டது, உலகத்துக்காக. அப்போ எல்லாரும் நல்லா இருக்குன்னு அதில் வருது, தீயோயோ நப்பிரச்சோதையா. உனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு காஸ்மாபாலிட்டுன்னு ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா 4 ஐயர் 4 சந்தியாவந்தனம் பண்ணாங்கன்னா ஒழுங்காக அந்த 6 வீடு நல்லா இருக்கும், அங்கே தீய சக்திகள் வராது. இதெல்லாம் சொல்கிறது தீயோயோ நப்பிரச்சோதயாத்து. அப்புறம் இன்னொரு 7 ரிஷிகள் சொல்கிறார், அத்ரி, வசிஷ்டர், கௌசிகா, காஷ்யபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திர, ஜமதக்னி என்று இது மாதிரி 7 ரிஷிகளை பற்றி அபிதான சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்கு. சிங்காரவை முதலியார் எழுதின புஸ்தகம். இவ்வளோ பெருசு. இப்போ 1000 ரூபா ஆகிப்போச்சு விலை. நான் வாங்கும்போது 300 ரூபா. இப்போ விலை 1000 ரூபா ஆகிப்போச்சு பேப்பர் காசு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத விஷயமே இல்லை. ஒரு நாய் இருக்குன்னா நாய் எத்தனை குட்டி போடும், எவ்வளோ நாய்க்கு வயசு, எவ்வளோ நாள் கர்ப்பமாகும், இந்த எல்லா விஷயமும் அதில் இருக்குது. அபிதான சிந்தாமணின்னு பேர். அப்போ இதெல்லாம் சொல்கிறார், வேதங்கள் குறிப்பிடப்படும் சப்தரிஷிகளுக்கு முருகனே தலைவனாக இருக்கிறான். நானே சொல்லுவேன், அந்தணர்கள் அதிகமாக முருகப்பெருமானை வழிபடையும். ஆமாம், அவங்க வழிபட்டால் தான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையே இருக்கும். அது ஒரு திருப்பூரில் சொல்கிறார் இல்லையா, அந்தன்மறை வேள்வி காவற்கார, அந்தன்மறை வேள்வி காவற்கார. எங்கே அந்தணர்கள் வேதம் ஓதி அந்த வேள்வியை செய்கிறார் யாகங்கள்லே, அந்த யாகங்களுக்கு காவற்கனாக இருந்து கொண்டு முருகப்பெருமான் அருள் செய்கிறான். அதனால தான் அந்தணர்களுக்கு நித்திய கருமாசம் என்ற 3 கால சஞ்சாவத்தில் இந்த முனிவர்களின் பெயரை சொல்லி தலை நாசி போய் தொடுகிறார்கள். காரணம், இப்பேற்பட்ட முனிவர்களின் தியான பொருளாக தலைவனாக முருகப்பெருமானே இருக்கிறார். அதனால பாம்பன் சுவாமிகள் ஓம் புகழ் முனிபதையே நமோ நமஹ. இன்னொன்று சொல்றது, முனினா இன்னொரு அர்த்தம், எதற்கும் ஆசைப்படாதவன், உலகப் பற்றுகளில் எல்லாம் விருப்பம் இல்லாதவன், சரியாத மனம் கொண்டவன், பயம் கோபம் இல்லாதவன், உறுதியான திட சிந்தனை உள்ளவன், இவனையே முனி என்று கீதையில பகவான் கந்தர் அனுபூதி சொல்றாரு. கந்தர் அனுபூதி பதிவு பண்றார், முருகன் தனிவேல் முனினம் குரு என்று, முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியல் தரமோகோ, முருகன்று அரு அன்று உளது அன்று இலது அன்று இருள் என்று ஒளி என்று என நின்றதுவே. முருகன் தனிவேல் முனி நம் குரு. முனிகளுக்கெல்லாம் முனி சிரேஷ்டனாக யார் இருக்கார்னா முருகப்பெருமான். அப்போ காரியமும் அல்ல, காரணம் அல்ல, உண்மையும் அல்ல, பொய்யும் அல்ல, இருளும் அல்ல, ஒளியும் அல்ல என்று எவன் மெய்ப்பொருளாக இருக்கிறானோ அவனே முருகப்பெருமான். அவனிடத்தில்தான் வேற்படையும் இளமையும் பெற்று முனியாக குருமூர்த்தியை பாம்பன் சுவாமிகள் வர்ணிக்கிறார். அதனால ஓம் புகழ் முனிபதையே நமோ நமஹ. அது மாதிரி அப்பேற்பட்ட முனியாக இருக்கக்கூடியவன் உள்ளமா இருக்கிற அகஸ்தியருக்கும் அருள் செய்தான். சொல்றார் அவர், அகஸ்தியருக்கும் அருள் செய்தவன்
அது அருணகிரிநாதர் சொல்கிறார், கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. அது மாதிரி அருணகிரிநாதர் முருகப்பெருமானே பல பாடல்கள் பாடின திருப்பூரில். அதை கொஞ்சம்தான் நமக்கு கிடைச்சிது. 16,000 பாட்டில் 1000 சொத்து 1300 சொத்து தான் நமக்கு கிடைச்சிது. அதுவே நாம் ஏதோ 1-2 அப்படி பாடிட்டு இருக்கோம், அவ்வளோதான். திருப்புகழாக டெய்லி பாடணும். திருப்புகழ் பாடினாலே நல்ல வாக் சுத்தமாயிடும். சந்தம் பேசாத குழந்தை கூட பேசும். அது மாதிரி சந்தம் தமிழில் யாராலையும் பாட முடியும். அருணகிரிநாதர் அருசமய வழிபாட்டில் முருகனை கொண்டாந்து சேர்த்துட்டார். சூரியனை பாடிக்கார், சிவனை பாடிக்கார், மகாலட்சுமியை பாடிக்கார். ஆதிசங்கருக்கு அப்புறம் அரிசமய வழிபாட்டில் இந்த 600 ஆண்டுகளுக்கு முன்னால் அருணகிரி பெருமான் தான் பதிவு செய்து எல்லா கடவுளையும் எல்லாம் ஒன்று தான் கடைசியில் முருகன் கொண்டு வந்து முடிச்சுடுவார். பெருமாளே பெருமாளே பெருமாள். அது மாதிரி அதனால தான் பாம்பன் சுவாமிகள் 6666 கூட்டி பாருங்கள். 4 6 கூட்டுங்க 24 வரும். அதற்கு 24 கூட்டுங்க 6 தான் வரும். அதை தான் சொல்றார். சேயன் ஒருவனையே புகழ்ந்த அருணகிரி சேவடி போது உளத்தில் வைப்போம். சேயோன்னா முருகப்பெருமான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு டைரக்டர் இருந்தார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, டாக்டர் சேயோன். கேட்டிருப்பீங்க நீங்கள். சேயோன் சேயோன்னா நல்ல பேர். ஏதோ சான்ஸ்கிரிட் நடிச்சுட்டு இருக்கான். சேயோன்னா முருகப்பெருமான். சேங்கலூர் தஞ்சாவூர் இருக்கு, மாயாவரத்துக்கு பக்கத்தில் சேங்கலூர். அங்கே முருகப்பெருமான் பூஜை செய்த சிவன் கோயில். அங்கே தான் பராசக்திக்கெல்லாம் வேலெல்லாம் கொடுக்குறாங்க. சேங்கலூர். சேயோன் வருவ ஒருவனையே புகழ்ந்த அருணகிரி சேவடி போது உளத்தில் வைப்போம். அப்போ சொல்கிறார் பாம்பன் சுவாமிகள், எனக்கு யார் குருநாதன்னா அருணகிரி, என்னுடைய குருவுக்கு குருநாதன் யாருன்னா முருகப்பெருமான். 2 பேரும் அருள் செய்ததான் என்னாலே இந்த 6666 பாடல்களையும் பாட முடிந்தது, இந்த குமாரஸ்தவத்தையும் பாட முடிந்தது என்று. அப்போ முருகனுக்கு என்ன பேரான்? ஓசைமுனி, சந்தமுனி, அருணைமுனி, புகழ்முனி என்று தம் பாடல்களிலே அருகிற பெருமானுக்கு நன்றி சொல்லி நமக்கு திருப்புகழ் தந்தவன் அருணகிரி, அருணகிரிக்கு அருள் தந்தவன் முருகன் ஆகினாலே திருப்புகழுக்கு புகழ் தந்தவன் முனியாக முருகனாலே என்ற காரணத்தினாலே ஓம் புகழ் முனிபதயே நமோ நமஹ. எல்லாம் இல்லை கட்டம் கொட்ட முருகப்பெருமான் திருவடியில் வணங்கி, பாம்பன் சுவாமி தெருவில் வணங்கி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவடம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஏது மகிழேறி விளையாடு முகமுன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமுன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமுன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஸ்ரீமத் குமர குருதாச குருப்யோ நமஹ. வள்ளி தேவசேனாபதே ஸ்ரீ புள்ளிருக்கு வேலூர் செல்வ முத்துக்குமார சுவாமி அரகரோகரா. ஜெய செந்தில்நாத சுவாமி அரகரோகரா. ஜெயந்திநாத சுவாமி அரகரோகரா. திருத்தணி முருகனுக்கு அரகரோகரா. நன்றி, நமஸ்காரம்.